நம்ம பாஸ் ஆனா எவ்வளவு சந்தோஷப்படுறோம். நம்ம வீட்ல ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சாதிச்சுட்டா எவ்வளவு சந்தோஷப்படுறோம். கரெக்ட்டா. அதை சரியாக நீங்கள் கொண்டாடினால் அவருக்கு அவப்பேறு வராது. ஏற்கனவே ஒண்ணு பண்ணுவாங்க. அது எல்லாருமே பண்றது தான். இப்ப என்ன ஒருத்தர் ஆவாதுன்னா, என்ன கெட்ட பேர் வர வைக்கிறதுக்கு நெறைய வழி பார்ப்பாங்க. ஸோ என் கூட இருக்கிறவங்க பண்ணும்போதே அத வச்சு அவங்க பேசுற அளவுக்கு வச்சுறாதீங்க. அவங்களா ஒண்ணு கெட்ட பேர் வர வைக்கிறதுக்கு பண்ணட்டும். அது அப்புறம். அதற்கு நீங்களும் காரணமாக இருந்து விடாதீர்கள். மீண்டும் சொல்கிறேன். இந்த புதிய ஆட்சி நல்லாட்சியாக இருக்கட்டும். இந்த ஆட்சி புதிதாக வந்திருப்பதால் எதிர்க்கட்சியில் அமர்ந்திருப்பவர்கள் சரியான கேள்வி எழுப்பி, அவர்கள் சரியான வழி நடத்த வேண்டும். அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவருக்கும் அன்போடு கேட்டுக்கிறேன். மற்ற உறுப்பினர்கள், புதிதாக வந்திருக்கிற உறுப்பினர்கள், பழைய உறுப்பினர் அனைவருக்குமே நீங்கள் செய்கின்ற விவாதங்கள் ஆரோக்கியமாக இருந்து தமிழக மக்களையும், தமிழ்நாட்டையும் உயர்த்துவதாக இருக்கட்டும். ஈகோ கிளாஷ் வேண்டாம். சட்டசபை என்பது சண்டை போடும் இடம் அல்ல. மாநிலத்தையும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் உயர்விக்கும் வழியாக இருக்க வேண்டுமே தவிர, அது ஒரு போராட்ட களமோ, சண்டை போடுகின்ற இடமோ அல்ல. மிக பொறுப்பான ஒரு பதவியை உங்களுக்கு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை செவ்வனே நீங்கள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். நான் சொல்லுகின்ற இந்த கருத்து ஒருவேளை சரியாக இருக்கும் பட்சத்தில், இதை அனைவருக்கும் பகிருங்கள். ஒருவேளை நான் சொல்லிய கருத்தில் தவறாக இருக்கும் பட்சத்தில், நீங்க உங்க கமெண்ட் சொல்லுங்க. நான் மாத்திக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன். நான் அரசியல் விமர்சகர் அல்ல. சட்டம் புரிந்தவன் அல்ல. நான் சொல்லிய கருத்தை தமிழக முதல்வராக பதவியேற்றிருக்கும் விஜய் அவர்கள் மற்றவரிடம் கலந்து ஆலோசனை செய்து, இது போல பல விஷயங்கள் இருந்தால் அதை எப்படி சரி செய்யலாம்? எப்படி செய்ய வேண்டும் என்று ஆலோசனை செய்து செயல்பட்டால் நன்றாக இருக்கும். நன்றி.